கவர்மெண்ட்ல கொடுத்த சூப்பரான ஃப்ரீ லேப்டாப்பை நம்ம மாணவர்கள் வாங்கியிருப்பீங்க. வாழ்த்துக்கள். லேப்டாப் வாங்கின கையோட என்ன பண்ணணும், என்ன பண்ணவே கூடாதுன்றத அந்த வீடியோவை டீட்டெயிலா பார்த்துடலாம். ஏன்னா இந்த 2-3 நாளா கவுண்டர்ல வர கஸ்டமரும் சரி, போன்ல கேட்கறவங்களும் சரி, கேட்கிற கேள்வி எல்லாமே எப்படா லேப்டாப்பை கண்டமாக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. முக்கியமா இந்த வீடியோ வியூஸ்க்காண்டி கிடையாது. இந்த லேப்டாப் வாங்கினாங்க இல்லையா, அந்த மாணவர்கள் லேப்டாப்பை எப்படி பாதுகாக்கலான்றத பத்தி தான். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இந்த லேப்டாப் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா காப்பாற்றும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்றத பாத்திரலாம். நீங்க லேப்டாப் ஆன் பண்ண கையோடைய லாகின் டீடைல்ஸ் கேட்கும். வைஃபை இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லாட்டி போன்ல ஹாட்ஸ்பாட் போட்டு கூட நீங்க வைஃபை கனெக்ட். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது நேம், போன் நம்பர், மெயில் ஐடி, இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்ன்றது இந்த லேப்டாப்போட ஒரு ஆர்சி புக் மாதிரி. ஸோ அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணி பர்பசிட்டி அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365க்கு அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கஷ்டமா இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்ட்ஸோட மெயில கொடுத்து தப்பு பண்ணினாங்க. ஸோ லேப்டாப் லாகின் ஆகி ஓஎஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் லேப்டாப்போட எல்லா பார்ட்ஸும் ஒழுங்கா ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்றதுக்கு பேர் தான் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். ஸோ அந்த பிடிஏ டெஸ்ட்டை எப்படி பண்ணுன்றத மேல ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பாருங்க. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி லேப்டாப் ஓகே இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் லேப்டாப்பை ஆஃப் பண்ணி ஒரு 4 ஹவர் சார்ஜ் போடுங்க. இது ஏன்னா லேப்டாப்பை ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இனிஷியல் சார்ஜ் சைக்கிளை ஆஃப் பண்ணி பண்றது மூலியமா லேப்டாப்போட பேட்டரியோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட வைஃபை இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லாட்டி வைஃபை இருக்கலாம் பார்த்து லேப்டாப் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா அப்டேட் பண்ணுங்க. ஸோ அப்டேட் பண்றதுக்கு மூலியமா செக்யூரிட்டி பேச்சஸ்ல இருந்து டிரைவர்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். லேப்டாப்போட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். லேப்டாப்பை என்ன பண்ணன்றத முக்கியமான பாயிண்டே இதுதான். லேப்டாப்பை தயவு செஞ்சு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேக்ல வைங்க, ஓப்பன்ல வைக்க. காரணம் என்னன்னா இப்ப கொடுத்திருக்க கவர்மெண்ட் லேப்டாப்ல நிறைய ஏர் கேபிக்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க டேபிள்ல விட்டீங்கன்னா உள்ள எறும்பு போய் மதர் போர்ட் பேன் ஆயிரும். ஸோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறக்காம பேக்ல வச்சிருங்க. நெக்ஸ்ட் நீங்க வாங்கின கவர்மெண்ட் லேப்டாப்ல என்ன செய்யவே கூடாது, ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேப்டாப் வாங்கின கையோட நிறைய பேர் வாய்ஸ் அடிக்கணும்னு போன் பண்றீங்க. அப்படி பண்ணவே கூடாது. லேப்டாப்ல இருக்கிற டிஜிட்டல் லைசன்ஸ், அதாவது ஒரிஜினல் வாய்ஸ், அதை எடுத்துட்டு டூப்ளிகேட் வாய்ஸ் மாத்தாதீங்க. செகண்ட் அப்கிரேட் தான். நிறைய பேர் போன் பண்ணி ரேம் அப்கிரேட் பண்ணி கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப் ஃப்ரீயா கொடுத்திருந்தாலுமே அதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ரேம் அப்கிரேட் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கம்ப்ளீட்டா வைட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இந்த ரேம் அப்கிரேட் பண்ணும்போது நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரிலாம் பார்க்காம அப்கிரேட் பண்ணீங்கன்னா மதர் போர்ட் டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகமா. நெக்ஸ்ட் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஸ்டிக்கர் ஒட்டுறது தான். முன்னாடி கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்ல ஸ்டிக்கர் அழகா நம்ம பிக்சர்ல, ஆனா இப்ப கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்ல லேசர் பிரிண்டிங் பண்ணிருக்காங்க. இந்த லேசர் பிரிண்டிங் பண்ண இடத்துல மட்டும் தேவைப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டுங்க. லேப்டாப் ஃபுல்லா ஒட்டாதீங்க. ஏன்னா இப்ப இருக்க நியூ ஜெனரேஷன் லேப்டாப் ஃபுல்லா ஹீட் டெசிபேஷனுக்கு பேனல் நம்பி தான் இருக்கு. ஸோ அங்க ஃபுல்லா நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்கன்னா லேப்டாப் ரொம்ப ஓவர் ஹீட்டிங் ஆரம்பிச்சிடும். ஓவர் ஹீட்டிங் ஆகிறது மட்டும் இல்லாம மதர் போர்டு ப்ராப்ளம் ஆயிரும். அடுத்தது இந்த யூஸ்ஃபுல் அக்சசரிஸ்னா ஸ்கிரீன் கார்டு சொல்லலாம். அதுவுமே ஒரிஜினல் ஒட்டணும். நீங்க நிறைய பேர் ஷீட்டை கட் பண்ணி அழுத்தமா டிஸ்பிளே மேல அமுக்குறாங்க. அந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா டிஸ்பிளே போயிடும். ஏன்னா இப்போ வர மாடல் இருக்கிறது எல்இடி கிடையாது, பேப்பர் எல்இடி. இந்த வீடியோல மேல காமிக்கிற பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும். இதுக்கு மேல நீங்க ஸ்கிரீன் கார்டை ஒட்டி அழுத்துனீங்கன்னா ஸ்கிரீன் வந்து பேச்சஸ் ஆயிரும். அடுத்து நம்ம வேற யாரு, ஆன்டி வைரஸ் தான். ஸோ தயவு செஞ்சு நெட்ல வர ஃப்ரீ ஆன்டி வைரஸ் போடாதீங்க. அது ஃபுல்லா வைரஸ் தான். ஏன்னா விண்டோஸ் 11 இருக்க லேப்டாப்ல இன்பில்ட்டாவே ஆன்டி வைரஸ் இருக்கு. அதோட பேர் தான் விண்டோஸ் டிஃபெண்டர். ஸோ அதனால ஆன்டி வைரஸ் இல்லைன்னு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஆன்டி வைரஸ் எல்லாம் போடாதீங்க. முக்கியமா இப்ப கொடுத்த லேப்டாப்ல ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு நண்பா. சோ மேல புக்ஸ் வைக்கிறது, பேக் எல்லாம் கொண்டு போய் வைக்காதீங்க. டிஸ்பிளே தெரிச்சிடும். முக்கியமா லேப்டாப்பை பேக்ல வைக்கும் போது லேப்டாப்போட பேக் பேனல் ஷோல்டர் சைடு வர மாதிரி வைங்க. டிஸ்பிளே வர மாதிரி வச்சிடாதீங்க. சார்ஜரை தனியா வேற கம்பார்ட்மெண்ட்ல வைங்க. லேப்டாப் இருக்க கம்பார்ட்மெண்ட்லயே சேர்த்து வச்சிடாதீங்க. சோ முக்கியமா லேப்டாப்பை சைக்கிள் எது கேரி பண்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கேரியர்ல கேரி பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லேப்டாப்பை விற்காதீங்க. ஏன்னா ஒரு லேப்டாப் பையிங் கைட்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஹார்ட்வேர் கொடுத்தா கரெக்டா இருக்குமோ அதை இந்த முறை கவர்மெண்ட் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் அடிமாட்டு விலைக்கு வித்து ஏமாந்துறாங்க. ஏன்னா நிறைய ஸ்கேமர்ஸ் இந்த லேப்டாப் வாங்க கிளம்பிட்டாங்க. இதே கான்ஃபிகரேஷன் லேப்டாப் நீ ரீட்டைல வாங்க போனீங்கன்னா ரேட்டு எக்கு தப்பா இருக்கும். ஸோ அடிமாட்டு விலைக்கு வித்து நல்லா ஏமாந்துறாங்க.